வாழ்க்கையில் துன்பம் வந்தால் தேவனை விட்டு ஓடாதீர்கள், தேவனை நோக்கி ஓடுங்கள். பஞ்சமும் பசியும் பட்டினியும் கொள்ளை நோயும் புயலும் வந்தாலும் தேவனுடைய சந்நிதியில் தங்குங்கள். லோத்து செழிப்பை நாடி தேவ சமூகத்தை விட்டு பாவத்தில் மூழ்கியிருந்த சோதோமை நோக்கி ஓடினான். அந்த நகரமே அழிக்கப்பட்டது. லோத் மனைவியையும் அனைத்து சம்பாத்தியங்களையும் இழந்தான். நகோமி பஞ்சத்தை பார்த்து பயந்து பெத்லகேமை விட்டு அந்நிய தேசமாகிய மோவாபிற்கு ஓடினாள். ஆனால் கணவனையும் 2 மகன்களையும் இழந்து வாழ்க்கை கசந்து வறுமையோடு திரும்பினாள். யோனா தேவனின் சந்நிதிக்கு தப்பி ஓடி தர்ஷீஷுக்கு சென்றான். ஆனால் வழியில் புயல் அவனை கடலில் தள்ளியது. எலியா ஏசபேலின் மிரட்டலுக்கு பயந்து பேர்ஷபாவுக்கு ஓடினான். சோர்வு அவனை பற்றி கொண்டபடியால் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாவை விரும்பினான். பிரச்சனைகளை பார்த்து பயந்து தேவனில்லாத இடத்தில் செழிப்பை நோக்கி ஓடியவர்கள் ஏமாந்து போனார்கள். ஆனால் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதத்தை நோக்கி நடந்த எலியா உணவின்றி 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனான். மோசே 40 நாட்கள் தேவனோடு இருந்தார். உணவோ தண்ணீரோ இல்லாமல் இருந்தும் அவனுடைய முகம் வாடவில்லை, பிரகாசித்தது. அவன் தேவனிடம், நீர் என்னோடு வரவில்லை என்றால் எனக்கு கானான் பயணமே வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறினான். இயேசு வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசித்தார். அதன் பின் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னார். லோத்தை போல தேவனில்லாத இடத்தில் ஆசீர்வாதங்களை நாடாதீர்கள். அவர் மையமாக கூட இல்லை என்றால் மோசேயை போல கானானின் செழிப்பையும் நிராகரித்து விடுங்கள். நோவாவை போல தேவன் உங்களை பேழையில் பூட்டியிருந்தால் அங்கேயே தங்குங்கள். அவர் கதவை திறக்கும் போது நீங்கள் பள்ளத்தாக்கில் அல்ல, உங்களால் கற்பனை செய்ய முடியாத மலையின் உச்சியில் வெளிவருவீர்கள். துன்பத்தில் மனிதனுடைய உதவி விருதா. துன்பத்தின் நடுவில் தேவன் மாத்திரமே உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். தேவைகளில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், அவர் திருப்தியாக்குவார். உலகத்தின் உதவியும் ஆறுதலையும் தேடி வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். அவர் நடத்தும் இடத்திலேயே அமர்ந்திருங்கள். அங்கேதான் உங்கள் உண்மையான வெற்றி ஆரம்பமாகிறது. ஆமென்.